தமிழ் சினிமாவில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க ஒரு சில பெரிய படங்களோட அஃபீஷியல் ரிலீஸ் தேதி படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. அப்கமிங் டேஸில் தமிழ் சினிமாவோட பெரிய படங்கள் என்னென்ன தேதியில் ரிலீஸ் ஆக போகுது, எந்தெந்த மாதத்தில் எத்தனை பெரிய படங்கள் ரிலீஸ் ஆக போகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மே மாதத்தில் 2 படங்கள் தமிழ் சினிமாவோட முக்கியமான படங்கள் ரிலீஸ் ஆகுது. நடிகர் சூர்யா நடிப்பில் ரெட்ரோ படம் மே 1 ரிலீஸ் பண்ணுறாங்க. சூர்யா, பூஜா ஹெக்டே நடிப்பில் படம் மே 1 மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்தில் சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கில் படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே மே 1ஆம் தேதி சசிகுமார் சிம்ரன் நடிப்பில் டூரிஸ்ட் ஃபேமிலி படமும் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. மே மாதம் ஸ்டார்டிங்லேயே இந்த 2 படங்களும் ஒரே தேதியில் மே 1 தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. மே 16ஆம் தேதி நடிகர் சந்தானம் நடிப்பில் டிடி நெக்ஸ்ட் லெவல் படமும் மாமன் படம் மே 16ஆம் தேதியும் ரிலீஸ் ஆகுது. மாமன் படம் சூரி மற்றும் ஐஸ்வர்யா லட்சுமி நடிப்பில் தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. மே மாதம் மே 16ஆம் தேதி இந்த 2 படங்களும் ஒரே தேதியில் ரிலீஸ் ஆகுது. இதே மே மாதத்தில் மே 23ஆம் தேதி நடிகர் விஜய் சேதுபதியோட ஏஸ் படம் தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. தமிழ் சினிமாவில் இப்போதைக்கு மே மாதம் இந்த 5 புது படங்களும் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஜூன் மாதம் ஸ்டார்டிங்லேயே நடிகர் கமலஹாசன் மற்றும் சிம்பு நடிப்பில் தக் லைஃப் படம் ஜூன் 5ஆம் தேதி தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. மணிரத்னமோட இயக்கத்தில் ஏஆர் ரகுமானோட மியூசிக்கில் ஷூட்டிங்கெல்லாம் எடுத்து முடிச்சு படத்தோட ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சிங்கிளும் ரிலீஸ் பண்ணி அடுத்ததாக செகண்ட் சிங்கிள் ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஜூன் மாதம் இப்போதைக்கு ஜூன் 5ஆம் தேதி தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆகுது. ஜூன் 20ஆம் தேதி நடிகர் தனுஷோட நடிப்பில் குபேரா படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. குபேரா படத்தில் தனுஷ் கூட இணைஞ்சு நாகார்ஜுனா, ரஷ்மிகா மந்தானலாம் நடிச்சிருக்காங்க. சேகர் கமலாவோட டைரக்ஷனில் படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜில் ஜூன் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஜூன் 20ஆம் தேதிக்கு அடுத்ததாக நடிகர் ரஜினிகாந்தோட நடிப்பில் ஆகஸ்ட் 14ஆம் தேதி தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்க படம் கூலி. லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அனிருத்தோட மியூசிக்கில் படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. அதுக்கு அடுத்ததாக செப்டம்பர் 5ஆம் தேதி நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் மதராசி படம் மல்டி லாங்குவேஜில் முக்கியமாக பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் இந்த படம் அனிருத் மியூசிக்கில் தயாராகி இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடக்குது. நடிகர் தனுஷ் அவர்களே ஹீரோவாக நடித்து இயக்கும் படம் இட்லி கடை. படம் அக்டோபர் 1ஆம் தேதி ராஜ்கிரண், நித்யா மேனன், அருண் விஜய் நடிப்பில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. படத்தோட ஷூட்டிங்கெல்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க. படம் இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. இந்த படம் அக்டோபர் 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. சர்தார் 2 படம் தீபாவளி முன்னிட்டு ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் PS மித்தனோட இயக்கத்தில் SJ சூர்யா, கார்த்திலாம் நடிச்சிருக்காங்க. சர்தார் 2 படத்தோட ஷூட்டிங்கும் எடுத்து முடிச்சாச்சு. இப்போ படம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. படம் தீபாவளி ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. 2026 பொங்கல் முன்னிட்டு நடிகர் தளபதி விஜயோட ஜனநாயகன் படம் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக அறிவிச்சிட்டாங்க. நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் சுதா கங்கராவோட இயக்கத்தில் பராசக்தி படத்தில் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படமும் 2026 பொங்கல் முன்னிட்டு ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. தமிழ் சினிமாவில் இப்போதைக்கு நான் சொன்ன தேதியில் இந்த படங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியல் ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. இந்த படங்களை தவிர்த்து ஒரு சில படங்கள் இன்னும் 2025 தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. அந்த படங்களோட அஃபிஷியல் ரிலீஸ் தேதி அறிவித்தா நம்ம சேனலோட அப்கமிங் அப்டேட்ஸில் பார்க்கலாம்.